அன்புள்ளம் கொண்ட நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஜென் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் நம்ம பலன்கள் சொல்லின்னு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? அது மாதிரி இந்த இங்கிலீஷ் மாதம், இந்த இங்கிலீஷ் ஜூலை மாதத்துக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பலன்கள் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம என்னென்னா எல்லாமே குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, இது மாதிரி பெயர்ச்சிகள் பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் வருஷ கிரகங்கள்னு பேர், வருஷத்துக்கு ஒரு தரம் பயிற்சி ஆகும். ஆனால் மற்ற கிரகங்கள்லாம் இப்போ சூரியன் கூடவே சுக்கிரனும் ஒரு 24 நாள் 26 நாளைக்கு ஒரு தரம் அது பயிற்சி ஆகும். புதன் வரும். புதன் ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடிய கிரகங்கள்ல அதுவும் ஒன்று. அது அடிக்கடி வக்ரமாகும் புதன். ஸோ அந்த மாதிரி புதன் வக்ரம் நமக்கு எப்படி பலனை கொடுக்கும், அது மாதிரி செவ்வாய் ஒன்று, செவ்வாய் கிரகமும் போகும். ஸோ இதெல்லாம் ஒரு மாதமும் மாறக்கூடிய விஷயங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒரே மாதிரியா இருக்கு, நமக்கு பல சூழ்நிலைகள் வருது இல்லையா, நமக்கு பல மாற்றங்கள் வருது. அதனால அதெல்லாம் சேர்ந்துட்டு எப்படி இருக்கு இந்த கிரகங்களினுடைய இது பண்றதுனால ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமா ஒவ்வொரு மாசத்துலையும் பலன்கள் கிடைக்கும். அவங்களுக்கு வேலை தொழில் வேலை பார்க்குற இடத்துல இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல எப்படி இருக்கும், அவங்களுக்கு பண வரவுகளில் ஏதாவது எப்படி இருக்கும், அது மாதிரி குடும்பத்தில் எப்படி இருக்கும், உடல்நிலை கோளாறுகள் எப்படி இருக்கும், அவங்க என்ன சாமியை கும்பிடுறது நல்லது இந்த மாசத்துல, இப்படி எல்லா விதத்திலையும் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மாதிரி நம்ம பலன்கள் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இந்த ரிஷபராசின்றது காலபுருஷத்துல 2வது வீடா இருக்கு. இந்த ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன். ரிஷபராசில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள், இதெல்லாம் இருக்கு. இப்போ இந்த காலகட்டத்துல உங்களுடைய ராசியிலேயே சுக்கிரன், உங்க ராசியாதிபதி சுக்கிரன் உங்க ராசியிலேயே ஆட்சியா இருக்கார். உங்களுக்கு 2வது வீட்டுல இது வரைக்கும் ஜென்ம குருவா இருந்தார். ஆனா இப்ப இந்த மாசத்துல எல்லாம் உங்களுக்கு 2வது இடத்துல குரு பகவான் இருக்கார். அவர் கூட சூரியனும் இருக்கார். சூரியன் 16ஆம் தேதி 3வது வீட்டுக்கு போறார். இது இந்த மாசத்துல 13ஆம் தேதி அன்னைக்கு, ஜூலை 13ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்ரம் அடைகிறார். அதாவது மாச முன்பாதியில உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மாசத்தோட பின்பாதியில வக்ரமா இருக்கார். அப்படி புரிஞ்சுங்க. புதன் உங்களுக்கு 3வது வீட்டுல இருக்கு. அதுவும் புதனும் வக்ரமாகுது. இந்த மாச கடைசியில 26ஆம் தேதி சுக்கிரன் உங்க ராசியிலிருந்து 2வது வீட்டுக்கு போறார். இந்த மாசத்துல கடைசியில, அதாவது 28ஆம் தேதி செவ்வாய் உங்களுக்கு 4வது வீட்டுல இருந்து 5வது வீட்டுக்கு போறார். ஸோ இதெல்லாம் தான் இந்த மாசம் மாறக்கூடிய கிரக சூழ்நிலைகளா இருக்கு. உங்களுக்கு ஜென்மத்திலேயே சுக்கிரன் இருக்கிறதுனால மட்டும் இல்லை, 2வதுல சனியும் சூரியனும் இருக்கிறதுனால பொருளாதார ரீதியா இந்த மாசத்துல முன்பகுதி நல்லா இருக்கும், பின்பகுதி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பின்பகுதி கஷ்டமா இருக்கும்னு கூட சொல்ல வேண்டியதில்லை. பின்பகுதி வேற விதமான ஆதாயங்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. ஆனா அதே நேரத்துல லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தொழில் ஸ்தான சனி பகவான் லாபஸ்தானத்துல இருந்தார். தொழில் ரீதியா நல்ல மாற்றங்கள் கிடைச்சிருக்கும். கொஞ்ச நாள் முன்னால கிடைக்காதெல்லாம் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ அதுல பாதிப்பு ஏற்படாது. பட் ஒர்க் லோடு கூடும். அது அதீதமான வேலை பார்க்க முடியும். ஆனா வேலை பார்க்க முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படும். அப்ப இது ரெண்டையும் நீங்க மேனேஜ் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கும். ஸோ வேலை பார்க்குறவங்களுக்கு உங்க மேலதிகாரிகள் இல்லை கூட வேலை பார்க்குறவங்க அவங்களுடைய இடைஞ்சல்கள், ஆனால் வேலை அதிகமா இருக்கும், இவங்களுடைய ஒத்துழைப்பு கம்மியா இருக்கும். அப்போ வேலை பார்க்கும்போது அதுல நமக்கு இடைஞ்சல்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் நிதானமா பொறுமையா போனீங்கனாலே எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். அதுல நீங்க கிங்கு, அதனால அதை நீங்க பண்ணிடுவீங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். பொருளாதார ரீதியா பார்த்தோம்னா ஆல்ரெடி தனகாரகன் குரு பகவான் 2ல இருக்காரு. உங்களுக்கு 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான சூரியனும் அங்க இருக்காரு. இப்போ சுக்கிரனும் மாச பின்பகுதியில அங்க போயிடுறாரு. ஸோ ஜென்ம சுக்கிரனா இருக்காரு. அதனால இந்த காலகட்டங்கள்ல முதல் பாதியை காட்டிலும் 2ஆம் பாதி உங்களுக்கு நல்லா இருக்கும். சுக்கிரன் கடைசியில தான் பயிற்சி ஆகிறார். இருந்த போல சனி பகவான் வக்ரம் அடையிற லாபஸ்தானத்துல இருக்கார். அவர் வக்ரம் அடைகிறதுனால இந்த மாசம் முன்பகுதியை காட்டிலும் பின்பகுதி உங்களுக்கு நல்லா இருக்கும். புதன் வக்ரம் ஆகிறது உங்களுக்கு 2, 5க்கு அதிபதி புதன் வக்ரம் ஆகிறது. அதனால
உங்களுக்கு மாத பின்பகுதியில ஒப்பந்தங்கள், நீங்க பிசினஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஆர்டர் வர்றதோ இல்ல அதுக்கு சம்பந்தமான கம்பெனில ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறதோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி போகும். ஃபெயிலியர் ஆகாது, தள்ளி போகும், போஸ்ட்போண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ரிஷபராசி பிசினஸ் பண்றவங்களுக்கு நடக்கும். இதே வந்து நீங்க வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலையில ப்ரொமோஷனோ இல்லை வேலையில உங்களுக்கு வரக்கூடிய ப்ராஜெக்டோ அந்த மாதிரி விஷயங்கள் தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மாதிரி ஆபீஸ்ல இருந்து வர வேண்டிய பணங்களும் கொஞ்சம் டிலே ஆகும், ஆனா கிடைச்சிரும், கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு வந்து 5வது வீட்டுல வந்து செவ்வாய், அவர் வந்து இந்த மாச கடைசியில பயிற்சி ஆகிறார். ஆனா 4ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால உங்களுடைய தாயோட உடல்நிலையில கவனமா இருக்கணும். தாய்க்கு உடல்நிலை கோளாறுகள், மருத்துவ செலவினங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அதனால தாயோட உடல்நிலைக்கு ஏதாச்சும் வந்ததுன்னா நீங்க உடனே கொண்டு போய் காமிச்சு பார்த்துக்கணும். அதே மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட செலவுகள், வீடு வந்து நம்ம சரி பண்றேன்னோ இல்லை வீடுல வந்து தான் பெயிண்ட் பண்றேன்னோ இல்லை வீட்டை ரெனோவேஷன் பண்றதோ இல்லை ஏற்கனவே இடம் வாங்கியிருந்தா வீடு கட்டுறதோ இந்த மாதிரி வீடு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கட்டும். கொஞ்சம் டிலே ஆனாலும் அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டினியூஸா நடக்கும். அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ராசியில உள்ளவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் இந்த மாச கடைசியில வர்றதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு. இப்ப குரு வந்து 2ஆம் இடத்துல இருக்காரு. அதான் 2ஆம் இடத்து அதிபதி புதன் வக்ரமாறதுனால இந்த மாசம் முன்பகுதியில உங்களுக்கு வந்து திருமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பின்பகுதியில கொஞ்சம் அந்த திருமண வாய்ப்புகள் தள்ளி போகலாம். ஆனா அடுத்த மாசத்துல நடந்துடும், ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால திருமணத்துக்குள்ளவங்க நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பா நடந்தது. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தான குருபவன் இருக்காரு. அவர் உங்களுக்கு திருமணத்தை வாய்ப்புகளை ஏற்படுத்திடுவார். அதனால கொஞ்சம் தள்ளி போனாலும் நடந்துரும், அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி மாணவ செல்வங்களுக்கும் உங்களுக்கு படிப்பு சம்பந்தமான இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்களுக்கு சாப்பாட்டுல பிரச்சனைகள், வயிற்றுல வந்து ஜெரிமான கோளாறுகள், இந்த மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மாதிரி வந்து யாரும் ரிஷபராசிக்காரங்க வந்து உங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டீங்கனாலே போறோம். மற்றபடி உங்களுக்கு இந்த மாசம் நல்ல மாசம்னே தான் சொல்லணும். இந்த மாசத்துல வந்து முன்பகுதி வந்து நல்லா இருக்கு, பின்பகுதியில கொஞ்சம் கஷ்டங்கள் வரலாம், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். மற்றபடி இந்த மாசம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. பொதுவா நீங்க உங்க ராசிக்கு அதிபதி வந்து சுக்கிரன்றதுனால வெள்ளிக்கிழமை நீங்க வந்து லக்ஷ்மி பூஜை பண்றது இல்ல வந்து பெருமாள் கோயில்ல போய் தாயார வணங்குறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு மிக நல்ல பலன்களை உங்களை தேடி கொண்டு கொடுக்கும். அது மாதிரி பண்ணிக்கோங்க, வாழ்க்கையில எல்லாமே சிறப்பா நடக்கும். உங்களை மீண்டும் இது மாதிரி இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.